2 13 அதிகாரம். யூதா எருசலேமின் தங்களின் கீழ்ப்படியாமையின் நிமித்தம் தண்டிக்கப்படுதல். கர்த்தர் தன் ஜனத்திற்காக பரிந்துரை நியாயத்தீர்க்கிறார். சீயோனின் குமாரத்திகள் சபிக்கப்பட்டு தங்களின் உலக பிரகாரமானவற்றின் நிமித்தம் வேதனைக்குட்படுதல். ஏசாயா 3 ஒப்பிடவும். ஏறக்குறைய கிமு 559 முதல் 545 வரை வருஷம். வசனம் 1. இதோ கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் எருசலேமிலிருந்தும் யூதேயாவிலிருந்தும் ஊன்றுகோலையும் பற்றுக்கோலையும் ஆகாரம் என்கிற முழு ஊன்றுகோலையும் தண்ணீர் என்கிற பற்றுக்கோலையும். வசனம் 2. பராக்கிரமசாலியையும் யுத்த மனுஷரையும் நியாயாதிபதிகளையும் தீர்க்கதரிசிகளையும் சாஸ்திரிகளையும் மூப்பனையும். வசனம் 3. 50 பேருக்கு அதிபதிகளையும் கனம் பொருந்தினவர்களையும் ஆலோசனைக்காரர்களையும் சமர்த்திய நிபுணர்களையும் சதுசேரிய பிரசங்கினையும் விலக்குவார். வசனம் 4. நான் அவர்களுக்கு பிள்ளைகளை அதிபதிகளாக தருவேன், பாலகர்கள் அவர்களை அரசாள்வார்கள். 5 வசனம். ஒருவன் மற்றொருவனிலும் ஒருவன் தன் அயலானிலுமாக ஜனங்கள் ஒடுக்கப்படுவார்கள். பெருமையுடனே மூப்பனுக்கு விரோதமாக குழந்தையும் கனம் பொருந்தியவர்களுக்கு விரோதமாக கீழ் மகனும் இருமாப்பா நடந்து கொள்வார்கள். வசனம் 6. அப்பொழுது ஒருவன் தன் தந்தையை வீட்டானாகிய தன் சகோதரனை பிடித்து, உனக்கு வஸ்திரம் இருக்கிறது, எங்களுக்கு அதிபதியாய் இரு, இந்த கேடு உன் கையின் கீழாக வராமல் இருப்பதாக என்று சொல்வான். வசனம் 7. அந்த நாளிலே அவன் சபதம் பண்ணி, நான் சுகப்படுத்தப்பவனாக இருக்க மாட்டேன், ஏனெனில் என் வீட்டிலே ஆகாரம் இல்லை, வஸ்திரம் இல்லை, ஜனத்தின் அதிபதியாகவும் என்னை வைக்க வேண்டாம் என்பான். வசனம் 8. ஏனெனில் அவரின் மகிமையின் கண்களையே கோபமூட்டும்படி அவர்களின் நாவுகளும் அவர்களின் செய்கைகளும் கர்த்தருக்கு விரோதமாய் இருந்ததின் நிமித்தம் எருசலேம் அழிக்கப்படும், யூதேயா விழுந்து போனது. வசனம் 9. அவர்கள் முகம் பார்வை அவர்களுக்கு விரோதமாய் சாட்சியிடும், அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதோம் ஊராய் போல வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் ஆத்துமாவுக்கு ஐயோ என்றால் அவர்கள் தங்களுக்கே தீமையை வருவித்துக் கொள்கிறார்கள். வசனம் 10. உங்களுக்கு நன்மையாய் இருக்கும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், ஏனெனில் அவர்களின் கிரியைகளின் கனியை புசிப்பார்கள். வசனம் 11. துன்மார்க்கருக்கோ ஐயோ, அவர்கள் அழிந்து போவார்கள், அவர்கள் தங்கள் கைகளின் பலனை அனுபவிப்பார்கள். 12. என் ஜனமே பிள்ளைகள் அவர்களை ஒடுக்குகிறவர்களாகவும் அவர்கள் மீது ஸ்திரீகள் ஆளுகை செய்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். என் ஜனமே உன்னை நடத்துகிறவர்களாகிகளோ உன்னை மோசம் போக பண்ணி உன் பாதைகளின் வழிகளை அழித்தார்கள். 13. கர்த்தர் வழக்காட இருந்து ஜனங்களையே நியாயம் தீர்க்க நிற்கிறார். வசனம் 14. கர்த்தர் தன் ஜனங்களின் மூப்பர்களுடனும் அதன் பிரபுக்களுடனும் நியாய தீர்ப்புக்குள் பிரவேசிப்பார். ஏனெனில் நீங்கள் அந்த திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள், சிறுமையானவர்களிடம் கொள்ளையிட்ட பொருட்கள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது. வசனம் 15. நீங்கள் சொல்வது என்ன? நீங்கள் என் ஜனத்தை நெருக்கும்படி அடிக்கிறீர்கள், சிறுமையானவர்களின் முகங்களை நெருக்கிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் தேவன் உரைக்கிறார். வசனம் 16. இன்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நீட்டி நடந்து கண்களாலே
மருட்டி பார்த்து போகும்போது ஓய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களை ஒழுக்க செய்கிறார்கள். வசனம் 17. ஆதலால் கர்த்தர் சீயோனின் குமாரத்திகளின் உச்சத்தலையை மொட்டையடியாக சபிப்பார். கர்த்தர் அவர்களின் இரகசிய பாவங்களையும் வெளியரங்குவாக்குவார். வசனம் 18. அந்த நாளிலே கர்த்தர் அவர்களின் ஒளிக்கிற ஆபரணங்களின் திடனையும் கட்டில் சுட்டிகளையும் சந்திரனைப் போல வளைந்த ஆரத்தையும், வசனம் 19, சரடுகளையும் அஸ்திடங்களையும் தலைமுகடுகளையும், வசனம் 20, சிரப்புணங்களையும் பாதரசங்களையும் தலைச்சீர்களையும் குப்பிகளையும் கடுக்கண்களையும், வசனம் 21, மோதிரங்களையும் முக்கு அணிகளையும், வசனம் 22, மறக்கக்கூடிய புடவை சோடுகளாகிய ஆடைகளையும் சலவைகளையும் முக்கடுகளையும் மயிறு சுருட்டி கருவிகளையும், வசனம் 23, கண்ணாடிகளையும் நேர்த்தியான பஞ்சு நூல்களையும் சலவைகளையும் திரைகளையும் புரித்து போடுவார். வசனம் 24, சுகந்த வாசனைக்கு பதிலாக அங்கே துர்நாற்றமும் நரைக்கட்டுக்கு பதிலாக ஒரு கயிறும் நன்றாக ஒழுங்குபடுத்தின மயிர் சுருளுக்கும் பதிலாக மொட்டையும் இருக்கை சலைக்கு பதிலாக ரட்டுசும் அழகுக்கு பதிலாக எரிச்சலும் இருக்கும். வசனம் 25, உன் புருஷர் பட்டயத்தாலும் உன் பலசாலிகள் யுத்தத்திலும் விழுவார்கள். வசனம் 26, அவர்களுடைய வாசல்களை துக்கித்து புலம்பும், அவர்கள் பெருமையாயிருந்து தரையிலே மீது உட்காருவா என்கிறார்.